விடோஸ் பே எபிசோட் 6 நம்மளை 1702 செப்டம்பர் மாதத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அந்த நேரத்தில் சாரா ரிச்சர்ட் வரன் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக விடோஸ் பே தீவுக்கு வராங்க. வர வழியிலேயே அவர் நல்ல மனசுக்காரராக இருப்பாரா, பார்க்க அழகாக இருப்பாரா அப்படின்னு தன்னோட எதிர்பார்ப்பையெல்லாம் டைரியில் எழுதிட்டே வராங்க. தீவுக்கு வந்த சாராவை பாதிரியார் காலின்ஸ் அன்பாக வரவேற்கிறார். தன்னை இந்த ஊரோட ஆன்மீக தலைவர்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு, இந்த இடம் உங்களுக்கு புதுசாக இருந்தாலும் நீங்கள் தனியாக இல்லை, இந்த ஊரில் உங்களுக்கு நண்பர்களும் இருப்பாங்க, கடவுளோட வழிகாட்டுதலும் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு ஆறுதலாக சொல்கிறாரு. மேலும் எப்போ உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் தயக்கமே இல்லாமல் என்னை பாருங்கன்னு சொல்கிறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி ரிச்சர்ட் இந்த கல்யாணத்துக்காக அவரே சில வித்தியாசமான திருமண உறுதிமொழிகளையெல்லாம் எழுதி வச்சுருக்காரு, அதை கல்யாணத்தில் சொல்லணுன்னு விரும்புகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சாராவுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இருந்தாலும் 2 பேரை மட்டும் சாட்சியாக வச்சுட்டு கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சுது. கல்யாணத்துக்கு அப்புறமா வாரன் தன்னோட 5 குழந்தைங்களையும், அதாவது தாமஸ், ஜான், குரோம்வெல், ஹோலியோக், ஃப்ரான்சிஸ்கி அப்படின்னு தன்னோட 5 பசங்களை சாராவுக்கு அறிமுகப்படுத்துகிறாரு. அதில் ஒரு பொன் குழந்தையான ஃப்ரான்சிஸ்கி சின்ன வயசுலேயே வண்டி சக்கரை விபத்தில் ஒரு விரலை இழந்துட்டதாகவும் சொல்கிறாரு. குழந்தைங்க எல்லாரும் அமைதியாக இருந்தாலும் சாரா அவங்கள அன்போடு வரவேற்று இயல்பாக பேச முயற்சி பண்ணுறாங்க. ஒரு குழந்தை உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்க சாரா தன்னோட பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அப்போது ஃப்ரான்சிஸ்கி கையில் இருந்த பொம்மையை பார்த்து இந்த பொம்மைக்கு என்ன பேருன்னு சாரா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட அம்மாவுக்கு சொந்தமான ஒரு ஃபேமிலி ப்ரூச்சை எடுத்து அந்த பொம்மைக்கு பரிசாக கொடுக்குறாங்க. புதிய குடும்பத்தோட அன்பான உறவை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பரிசை கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் சர்ச்சில் மணி சத்தம் ஊர் முழுக்க ஒலிக்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே வாரனோட முகம் மாறிடுது. அவர் ரொம்பவே பதட்டமும் எரிச்சலும் அடைஞ்ச மாதிரி தெரியுது. அந்த மணி சத்தம் இந்த ஊரில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு சொல்கிற அறிகுறியாக இருக்குது. அன்றைக்கி நைட்டு சாரா தன்னோட டைரியில் முதல் நாள் திருமண வாழ்க்கையை பற்றி எழுதுகிறாங்க. அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி கல்யாண வாழ்க்கை இல்லை. ஒரு நாளில் 5 குழந்தைங்களுக்கு அம்மாவாயிட்டேன். அதை விட என் கணவர் வீட்டை விட்டு கிளம்பும்போது ஒரு அன்பான வார்த்தை கூட பேசலை, எந்த பாசத்தையும் காட்டலை அப்படின்னு வருத்தத்தோடு எழுதுகிறாங்க. இருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் கைவிட விரும்பலை. கடவுள் தனக்கு வழிகாட்டுவார்னு நம்பிக்கையோட இந்த புதிய வாழ்க்கையும் மனைவியும் அப்புறம் அம்மாவாக இருக்கிற பொறுப்புகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்குவேன்னு தன்னைத்தானே தேத்திக்கிறாங்க. அதே நைட்டு திடீர்னு ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டு சாரா கீழே போகிறாங்க. கீழே பார்த்ததும் வாரன் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தபடி சுயநினைவு இல்லாத மாதிரி இருக்கார். அவரோட கையில் ரத்தம் வழிஞ்சிட்ருக்கு. அதே கையில் அந்த மர்மமான கருப்பு காளான்களும் இருக்குது. அவரை பார்த்த சாராவுக்கு அவர் ஏதோ மயக்க நிலையில் இருக்கிற மாதிரி தெரியுது. சில நொடிகளுக்கு அப்புறமா அவர் அந்த மயக்கத்திலிருந்து வெளியே வந்து என்னை தனியாக விட்டுடுன்னு மட்டும் சொல்கிறாரு. இதை பார்த்து பயந்து போன சாரா எதுவும் பேசாமல் அங்கேருந்து வெளியேறாங்க. ஆரம்பத்தில் சாரா ஒரு நல்ல மனைவியாக இந்த புதிய வாழ்க்கைக்கு பழகணும் அப்படின்னு மனசளவில் உறுதியாக இருக்காங்க. ஆனால் நாட்கள் போக போக இந்த வீட்லேயும் இந்த தீவுலேயும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாகவே இருக்க ஆரம்பிக்குது. முதல்ல வாரன் ஒரு கணவராக சாராவிடம் எந்த ஒரு நெருக்கத்தையும் காட்டவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் அங்கே கல்லறைக்கு பக்கத்தில் நடந்து போயிட்டுருக்க சாரா இன்னொரு பயங்கரமான காட்சியை பார்க்குறாங்க. அந்த மர்ம நோயால் இறந்து போனவங்கள அவசரமாக அடக்கம் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாரும். அப்போது அந்த ஊரோட மருத்துவரோட மனைவி அபிகேல் சாராவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆர்வத்தோட சாரா இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க அபிகேல் இந்த தீவு முழுக்க ஒரு கொடிய தொற்று நோய் பரவிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த நோய் முதல்ல வந்தவங்களுக்கு கொஞ்ச நாளில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த நோயால் இறந்து போயிடுவாங்க. தன்னோட கணவர் மருத்துவராக இருந்தாலும் நோயை குணப்படுத்த எந்த மருந்தும் இல்லை. அவரால் நோயாளிகளோட வேதனையை மட்டும் கொஞ்சம் குறைக்க முடியும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த கஷ்டமான காலம் ஒரு நாள் முடிஞ்சிடும்னு வாரன் இன்னும் நம்பிக்கையோடு இருப்பதாக அபிகேல் சாராக்கு ஆறுதல் சொல்கிறாங்க.
அன்னைக்கு சாயங்காலம் வாரன் வயசான எஸ்ரா லோவரி அப்படிங்கிறவரை சந்திச்சு இந்த மர்ம நோயை பற்றி தீவிரமாக பேசுகிறாரு. அப்போது எஸ்ரா அந்த மர்மமான பனிமூட்டம் வந்ததுலேருந்து தான் இன்னும் 3 பேருக்கு இந்த நோய் பரவி இருக்கு, இப்போ வர மொத்தமாக 20 பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாரு. இந்த நோய் முதல்ல சாதாரண தலைவலியோட ஆரம்பிக்கும். ஆனால் சில நாட்கள்லேயே பாதிக்கப்பட்டவங்க தங்களை மறந்து கொடூரமான பைத்திய நிலைக்கு போயிடுறாங்க அப்படின்னு ஒரு விளக்குறாரு. அதுக்கு உதாரணமாக கார்னீலியஸ் எவன்ஸ் அப்படிங்கிறவரை பற்றி சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவருக்கும் சாதாரண தலைவலி தான் இருந்துச்சு. ஆனால் சில நாள்லேயே நோய் மோசமடைஞ்சு எஸ்ரா சிகிச்சைக்காக திரும்பி வர்றதுக்குள்ள அவர் பைத்தியத்தில் தன்னோட மனைவியை கொடூரமாக கொலை செஞ்சுருந்தார். இந்த கதையை கேட்ட சாராவுக்கு இந்த மர்மமான நோய் ரொம்ப வேகமாக பரவி இன்னும் கொஞ்ச நாளில் மொத்த தீவையும் அழிச்சிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுது. அதனால் இப்போவே ஏதாவது செய்யணும், இல்லைனா நிலைமை இன்னும் மோசமாயிடும்னு வாரன் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் வாரன் எந்த பதிலும் சொல்லாமல் நீ போய் தூங்குன்னு மட்டும் சொல்லி பேச்சை முடிச்சிடுறாரு. சாரா மேலே போனதும் எஸ்ரா லோவரி வாரனிடம் நேரடியாக சில கேள்விகளை கேட்குறாரு. நீ இந்த தீவோட பேசுகிறன்னு மக்கள் நம்புகிறாங்க, அதுவும் உன் கழுத்தில் இருக்கிற அந்த லாக்கெட் சாதாரண மத சின்னம் இல்லை, அது ஏதோ இருண்ட சக்தியோட ஒப்பந்தத்துக்கான அடையாளம்னு ஊரில் பேசிக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட வாரன் கோபத்தோட உச்சிக்கு போயிடுறாரு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் எஸ்ராவோட கைத்தடியை எடுத்து அவரை கொடூரமாக அடித்து கொலை பண்ணிடுறாரு. இந்த சம்பவத்தை சாரா மறைஞ்சிருந்து நேரில் பார்த்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் சாரா பதட்டத்தோட அவங்க நைட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த அந்த டைனிங் டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த டைனிங் டேபிளுக்கு கீழே ஒரு பாதாள அறை இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அறையை திறந்து பார்க்கும்போது எஸ்ராவோட ரத்த கரை படிஞ்ச அந்த கைத்தடி அங்கே கிடக்கிறத பார்க்குறாங்க. உடல் மட்டும் எங்கேயும் இல்லை. இதனால் வாரன் ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை மறைக்கிறாருன்னு சாராவுக்கு உறுதியாகுது. அடுத்த நாள் காலையிலேயே பயந்து போன சாரா நேராக பாதிரியார் காலின்ஸை சந்திக்கிறாங்க. இந்த தீவுக்கு வந்ததே என்னோட வாழ்க்கையில் செஞ்ச மிகப்பெரிய தவறு. என் கணவர் எஸ்ராவை கொலை பண்ணுறத நான் என் கண்ணால் பார்த்தேன். வீட்டுக்கு கீழே ஒரு ரகசிய அறையும் இருக்குது, அங்கே அவரோட இரத்தக்கரை படிஞ்ச கைத்தடியும் கிடச்சிச்சுன்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட காலின்ஸ் இந்த தீவை ஒரு இருண்ட சக்தி ஆக்கிரமிச்சிருப்பதா சொல்கிறாரு. ஊரில் இருக்கிற பலரும் வாரன் சாத்தானோட ஒப்பந்தம் போட்டிருக்காருன்னு நம்புகிறாங்க. பல வருஷங்களாக நிறைய பேர் இந்த தீவில் மர்மமான முறையில் காணாமல் போயிருக்காங்க. அதில் வாரனோட முதல் மனைவியும் ஒருத்தி. அவங்க யாருமே திரும்பி வந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சாரா அதிர்ச்சி அடைஞ்சு எப்படியாவது இந்த தீவை விட்டு என்னை வெளியே அனுப்புங்க, இங்கே இருக்கிறத விட எங்கே வேணாலும் நான் போயிடுறேன் அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனால் காலின்ஸ் அவங்கள தப்பிக்க வைக்க சம்மதிக்கலை. கடவுள் ஒரு காரணத்துக்காக தான் உங்களை இந்த தீவுக்கு அனுப்பியிருக்காரு. வாரனை சுற்றி இருக்கிற இந்த இருட்டை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது உங்கள் கடமை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ராத்திரி வீட்டோட முன்கதவை பூட்டாமல் திறந்தே வச்சிடுங்க, நாங்கள் உள்ளே வந்து செய்ய வேண்டியதை செஞ்சு முடிப்போம்னு சொல்லி அனுப்புகிறாரு. அன்னைக்கு நைட்டு சாப்பிடும்போது இந்த தீவுக்கு தலைவராக இருப்பதோட பாரம் எவ்வளோ கஷ்டம்னு வாரன் பேசிகிட்டு இருக்காரு. அப்போது சாரா தெரியாமல் காலின் சொன்ன காணாமல் போன மனுஷங்களை பற்றி பேசிடுறாங்க. ஆனால் உடனே அந்த பேச்சை மாற்றி சமாளிச்சிடுறாங்க. சாப்பாடு முடிஞ்சதும் வாரன் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் தூங்க சொல்கிறாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி காலின் சொன்னது போல் சாரா வீட்டோட முன்கதவை திறந்தே விட்டுடுறாங்க. அதே இரவு ஒரு மர்மமான நபர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு தூங்கிட்டு இருக்க வாரனை கத்தியால் குத்துறான். ஆனால் ஆச்சரியமாக அவ்வளவு மோசமான காயம் பட்டும் வாரன் உயிரோடு எழுந்து நிற்கிறாரு. இதை பார்த்த சாராவுக்கு இவர் சாதாரண மனுஷரே இல்லை அப்படின்னு புரிய ஆரம்பிக்குது. வாரன், இனிமேல் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, என்னை கொல்ல நினைக்கிறவன் யாருன்னு நான் கண்டுபிடிப்பேன்னு எச்சரிச்சுட்டு ரத்தத்தை சுத்தம் பண்ணிக்கிறத நான் பார்த்துக்கிறேன், நீ போய் பிரார்த்தனை பண்ணுன்னு அனுப்புகிறாரு. அடுத்த நாள் காலையில் சாரா வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறத கவனிக்கிறாங்க. தைரியத்தை வரவழைச்சிட்டு மறுபடியும் அவங்க அந்த பாதாள அறைக்குள்ளே இறங்குறாங்க. அங்கே ஒரு பெரிய ரகசிய நிலத்தடி அறை இருக்குது. அதுக்கு நடுவில் பழைய எலக்ட்ரிக் சேர் ஒன்று இருக்குது. அதுக்கு நேராக ஒரு மிகப்பெரிய இரும்பு கதவும் இருக்குது. இதே இடம்தான்
முதல் எபிசோடில் கடைசி காட்சியில் காட்டப்பட்டது. அந்த வழியாக வெளியேற முடிஞ்ச சாரா நேராக தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் நடந்ததையெல்லாம் காலின்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. வாரன் நிச்சயமாக சாத்தான்னா, அவரை கொல்ல வலிமையான ஆளுங்களை அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு காலின்ஸ், இன்னைக்கு ராத்திரி அவரோட மதுபானத்தில் மருந்து கலந்து கொடு, அவர் மயங்கினதுக்கு அப்புறமா நாங்கள் பார்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் உங்களையும் குழந்தைங்களையும் இந்த தீவில் இருந்து பாதுகாப்பாக வெளியே அனுப்பிடுறோம் அப்படின்னு ஒரு பிளான் சொல்கிறாரு. அன்னைக்கு சாயங்காலம் சாரா தன்னோட டைரியில் இன்னொரு பதிவு எழுதுகிறாங்க. வாரனோட கழுத்தில் இருக்கிற லாக்கெட்டு தான் இந்த தீவையே கட்டுப்படுத்துறது மாதிரி இருக்குது, அவர் தன்னையும் கொலை பண்ணிடுவாரோன்னு பயப்படுறாங்க. அந்த நேரத்திலேயே வாரன் உள்ளே வந்து சாரா எழுதிட்டு இருக்கிற டைரியை பார்த்துடுறாரு. அதை படிக்கணும்னு வற்புறுத்துறாரு. அன்னைக்கு நைட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு சாரா வாரனுக்கு மருந்து கலந்த பிராந்தியை குடிக்க கொடுக்குறாங்க. ஆனால் சாரா அதே கண்ணாடியிலேருந்து குடிக்க மறுக்கிறத பார்த்த வாரனுக்கு உடனே சந்தேகம் வந்துடுது. கோவத்தில் அவர் சாராவோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்தில் அவரோட மகன் ஒருத்தன் மரக்கட்டையால் வாரனை அடித்து சாராவை காப்பாற்றுறான். எங்கள் அம்மாவையும் இவர் தான் கொன்னாருன்னு சொல்லி இன்னொரு அதிர்ச்சி உண்மையும் வெளிப்படுத்துகிறான். உடனே சாரா எல்லா குழந்தைங்களையும் கூப்பிட்டுட்டு தீவை விட்டு தப்பிக்க கடற்கரைக்கு ஓடுறாங்க. அந்த டைமில் காலின்ஸும் அவரோட ஆட்களும் வாரனை பிடிக்க வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. ஆனால் பெரிய கப்பல் ஏற்கனவே கிளம்பிடுது. அதனால் சாராவும் குழந்தைங்களும் ஒரு சின்ன படகுல அந்த கப்பலை துரத்திட்டு போக முயற்சி பண்ணுறாங்க. அப்போது கல்லறையில் சாரா சந்தித்த மருத்துவரோட மனைவி அபிகெயில் ரத்தம் முழுக்க படிஞ்ச உடம்போட அங்கே வராங்க. நோயோட தாக்கத்தால் அவங்களும் மாறி இருக்கிறது தெரியுது. என்னையும் கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு கேட்குறாங்க. சாரா மறுத்த உடனே அபிகெயில் அவரை தாக்குறாங்க. 2 பேருக்கும் கடுமையான சண்டை நடக்குது. கடைசியில் சாரா தான் வெற்றி பெறுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களோட சேர்ந்து அந்த படகுல ஏறி இறுதியாக விடோஸ் பேவை விட்டு வெளியேறாங்க. இதுக்கிடையில் காலின்ஸும் அவரோட ஆட்களும் வாரனை உயிரோட ஒரு சவப்பெட்டிக்குள்ளே வச்சு மண்ணுக்குள்ளே புதைச்சிடுறாங்க. புதைக்கும் போது, நான் சாத்தானோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கேன், அது உங்களுக்காக தான், என்னை வெளியே விடுங்க, என்னால் சாக முடியாது, அந்த ஒப்பந்தத்தை காப்பாற்றுங்கன்னு வாரன் கத்திக்கிட்டே இருக்காரு. அப்போது காலின்ஸ் சாராவும் குழந்தைங்களும் தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரோட குரலை கேட்காம அவரை மண்ணை போட்டு புதைச்சி மூடிடுறாங்க. இறுதியாக பல வருஷங்களுக்கு அப்புறமா விக் அந்த புதைக்கப்பட்ட சவப்பெட்டியை கண்டுபிடிக்கிறதோட எபிசோட் 6 முடிவடையுது.